முத 15 நிமிஷம் அவர் சொல்றாரு, நான் இப்படியெல்லாம் அரசியலுக்கு வந்தேன். நான் சார் 2 அது சார் இந்த ராமாயணமே வேணாம் சார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சார். உங்க விஜய் பாட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் சார். நமக்கு இதெல்லாம் தேவையில்ல சார். இவர் எப்படி வந்தாரு, எந்த வழியில குறுக்க வந்தாரா, நெடுக்க வந்தாரா, இவர் சோபா கூட்டணியில வந்தாரா, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு நடிகர் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. சும்மா திரும்பி இது வந்து சிவசங்கரன் தான் வந்து முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், அவர் தான் ஆரம்பிச்சாரு. அட்லி படத்தோட எதுக்கு அட்லி படத்துக்கும் இப்ப இருக்கிற நடக்கிற ஆட்சிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அதை சொல்லணும்? நீங்க வெட்டி ஓட்டுறதை பத்திலாம் நீங்க பேசவே முடியாது. திமுககாரங்களாம் நான் நேர்மையா பேசணும்னு நினைக்கிறேன். தப்புனா இதுவும் தப்பு தான். நீங்க உங்களுக்கு யோக்கியதை இருக்கா உங்களுக்கு? முதல்ல வெட்டி ஓட்டுறதை பத்தி நீங்க பேசலாமா சொல்லுங்க. 2001ல கலைஞர் கைது பண்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? கொலை பண்றாங்கப்பான்னாரு. அது அவர் வாய்ஸ். அது அவர் வாய்ஸ்னா எப்படி இருக்கணும்? கொலை பண்றாங்க அப்படிதானே இருக்கணும். அதுவும் வெட்டி ஓட்டுனது தான். அப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க பயன்படுத்துங்க. இப்போ இவங்க டெக்னாலஜிக்கு இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நடப்பு வந்து ஆட்சி 40 நாள் ஆட்சி குறித்து பேசணும். நீங்க சோபா கூட்டணின்றீங்க, வந்து ரீல்னு சொல்றீங்க, குதிரை பேரன்னு சொல்றீங்க. இது எல்லாம் முடிஞ்சுச்சா சார்? நான் கேட்கிறேன் ஒரே வார்த்தை. இந்த இடத்துல சரியா பதில் சொல்லணும்னா அங்க சரியான ஆட்கள் இல்ல உள்ள. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு வார்த்தை, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அதை என்னன்னாக்கா முதல் நாளே சொல்லிட்டீங்க, முதல் கூட்டத்தோட சொல்லிட்டீங்க, அறிமுக நாள்லயே சொல்லிட்டீங்க. எங்க கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க தான் உங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அன்னைக்கே முடிஞ்சிச்சுல்ல. அடுத்த நாள் மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க திரும்ப சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இடத்துல ஒரே பதில் முதலமைச்சர் முடிச்சிருக்கலாம். ஒரே பதில். இந்த குட்டி கதை, இந்த இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரே பதில். இன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்குன்னா அது எங்களால தான். இல்லைன்னா உங்க அப்பா இங்க இருந்திருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் நாக் அவுட் பண்ணிட்டு ஒரே வார்த்தை. இன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம், எங்க கட்சி தான் காரணம். இல்லைன்னா உங்க அப்பா இங்க இருந்திருப்பார். அதை விட்டுட்டு நீங்க குட்டி கதை சொல்றேன், அதை சொல்றேன், இது எல்லாம் சொல்லலாம் சார். கடந்த காலத்துல நிறைய கதைகள்லாம் பார்த்துருக்கிறோம் சார். வருத்தம் என்ன தெரியுமா? இந்த சட்டசபையில வந்து எவ்வளவோ அசிங்கங்கள் அரங்கேறி இருக்கு. அந்த அசிங்கத்தோட இதுவும் ஒரு அசிங்கம். அது இன்னும் எவ்வளவு கரைகள் இருக்கு. எவ்வளவுதான் வந்து ப்ளீச்சிங் போட்டு தேய்ச்சாலும் அந்த கரைகள் அங்கதான் இருக்கதான் போகுது. ஆனால் நம்ம பிரச்சனை அது கிடையாது. இருங்க என்ன பேச விடுங்க. இல்ல அசிங்கம் தான். கடந்த காலத்துல எவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு. இல்ல இப்ப கலைஞர் ஆட்சி காலத்துல நடக்கலையா? சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைய நம்ம பேசணும். சரி, பாவாடை நாடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்திக்கு வந்து மாதவிடாய், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். அசிங்கங்கள் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஏன் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி இந்த விட மோசமா நடந்துருச்சா சார்? நான் மோசம் சொல்ல வரல. இப்போ நான் சொல்ல வரது நீங்க என்ன விடமானீங்க. நான் மோசம் சொல்ல வரல. இந்த அசிங்கம்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் கடைசியா நீங்க வச்சீங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல. ஆனா சரக்கே இல்லையே. எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கு நீங்க இதெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்க கடைசியா வச்சுக்கணும் சார். இதெல்லாம் இந்த இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை தேடுற கதை, இதெல்லாம் கடைசியாக வச்சுக்கணும். உங்ககிட்ட சரக்குலன்னு ஆயிடுச்சுல்ல. என்னங்க கேட்குறக்கெல்லாம் இத்தனை நாள் வந்து உம்முன்னு வச்சிருந்தார் முகத்தை. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டால் சப்ஜெக்ட் பதிலே இல்லைங்க. என்னங்க சொல்றாரு சார்? ஆளுங்கட்சி தரப்புல தான் சார் டேட்டா இருக்கணும்.